மழை டைமில் வீட்டில் ஏதாவது கிறிஸ்பாக சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தாங்க தோணும். அதுக்காக ரொம்ப குறைவான நேரத்தில் நல்லா கிறிஸ்பியான ரவா பக்கோடா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்ங்க. ப்ளீஸ் கீழே தெரியுற ரெட் கலர் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டில் நல்லா ஸ்லைஸ் பண்ண 3 வெங்காயத்தை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 பல் பூண்டை தோலோடு தட்டி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை 1-2 பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், ரொம்ப குறைவாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. வெங்காயம் நல்லா உதிரியாக வந்து அதுலேருந்து கொஞ்சமாக ஈரப்பதம் வரும். கலந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் ரவை எடுத்திருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ரொம்ப குறைவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது மாவோட பதம் பார்த்திங்கன்னா எடுத்து இப்படி உருண்டுற மாதிரி இருக்கணும். நம்ம போண்டாலாம் போடுவோம்ல அந்த மாதிரி உதிர்த்து தான் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இது ஊற வைக்கலாம் வேணாங்க. நம்ம எண்ணெய் சூடு பண்ணுவோம்ல அந்த டைம் மட்டும் ஊறுனா போதும். எண்ணெய் நல்லா சூடானதோ மாவுலேருந்து கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இது போல் விரல்களால் இது போல் பண்ணிங்கன்னா அழகாக உள்ளே விழுந்துடும். உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக செட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஈவனாக புரிஞ்சு வரும். இது நல்லா ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். அரிசி மாவுலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. நம்மளோட ரவையே ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். இது பண்ணுறதுக்கும் ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஒரு 10-20 நிமிஷத்தில் சூப்பராக பண்ணிடலாம். மழை டைமில் ஏதாவது இது போல் நீங்கள் ஃப்ரை பண்ணாலே எல்லாருமே கிச்சனுக்கே வந்துடுவாங்க. நல்லா மொறு மொறுன்னு பொரிஞ்சு கிறிஸ்பாக வந்ததுக்கப்புறமா நான் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் கிறிஸ்பான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீதமுள்ளதையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஒன்ஸ் அகைன் நம்ம சேனலுக்கு உங்களோட பெரிய சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.